Hi students, in the video exercise 7.2 third sum தான் பார்க்க போறோம். If the circumference of a conical wooden piece is 484 cm. ஒரு conical shape ஒரு wooden piece இருக்கு. அதோட circumference இந்த சர்க்கிளை சுற்றி இருக்கிறது தான் circumference சொல்லுவாங்க. அது circumference எவ்வளோவா 484 cm. ஓகே, then find its volume. வால்யூமை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. to find the volume of cone when its height is 105 cm square. centimeter. ஓகே, so 105 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க, வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் ஃபைண்ட் பண்ணணும் நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், ரேடியஸ் தெரியணும், ஹைட் தெரியணும். ஆனால் இங்கே என்ன மட்டும் தான் இருக்குது, ஹைட் மட்டும் தான் இருக்குது, ரேடியஸ்ன்றது என்னன்னு தெரியல. அதுக்கு பதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ வுட்டன் பீஸ் இஸ் 484 சென்டிமீட்டர். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா தெரியுமா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் 2πr ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அவங்க 484. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க கிவனா. இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கலாம் நம்ம. இப்போ 2 இன்ட்டு பை பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 484. ஓகே, இப்போ ஆரை மட்டும் இங்கேயே இருக்கட்டும், மிச்சம் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போகலாம். டிவைடில் இருக்க 7 அங்கே போச்சுன்னா மல்டிப்ளே, கீழே 2 இன்ட்டு 22 மல்டிப்ளே இருக்க 2 இன்ட்டு 22 இது இங்கே வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் 11 டேபிள் கேன்சல் பண்ணலாமா, 11 2s ஆர். ஓகே, 11 4s ஆர் 44 வரும், 48 வராது 44 வரும். 48ல் 44 போச்சு ரிமைனிங் இருக்கும், மறுபடியும் 4 இருக்கும். அது என்ன ஆகிடும், இங்கே 44 ஆகிடும். 44 எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ். ஓகே, 11 டேபிளில் இப்போ திருப்பி என்ன இருக்குது, 2 2 இருக்குது, அதை வச்சு கேன்சல் பண்ணுமா. 2 1s ஆர் 2 2s ஆர் 4, மறுபடியும் 2 2s ஆர் 4, மறுபடியும் இங்கே 2 இருக்குது, 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s ஆர் 1s ஆர். அப்போ என்ன இருக்குது ஆன்சர், 11 இன்ட்டு 7 மட்டும் இருக்குது. 11 இன்ட்டு 7 என்ன தெரியும் நம்மளுக்கு, 11 இன்ட்டு 7 77. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 77. யூனிட்னது சென்டிமீட்டர், எல்லாம் சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் சென்டிமீட்டரில் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சி. இப்போ நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாமா. வால்யூம் ஆஃப் கோன் அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு 1/3 πr² h. ஓகே, இப்போ பாருங்கள் 1/3 அப்படியே போட்டாச்சு, பைக்கு பதிலாக 22/7, ஆர் என்னது 77 ஸ்கொயர், சரியா, இன்ட்டு ஹெச்ன்றது 105 கொடுத்துருக்காங்க கொஷினில். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள், 3 இன்ட்டு 22/7 இன்ட்டு 77 எப்படி இல்லை 77 ஸ்கொயர் எப்படி இல்லை 77 இன்ட்டு 77 இன்ட்டு 105. இப்போ 7 டேபிள் கேன்சல் பண்ணலாமா, அதை 7 1s ஆர் பாருங்கள், 7 டேபிள் கேன்சல் பண்ணலாம், 7 1s ஆர் 7 1s ஆர் 1s ஆர் 7 11s ஆர் 77. ஓகே, இப்போ இது பாருங்கள், இது 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம், 105 3 1s ஆர் இங்கேனாலும் 3 3s ஆர் 9. ஓகே, 10ல் 9 போச்சுன்னா பேலன்ஸ் 1 15 ஆகிடும். 15 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 22 இன்ட்டு 11 இன்ட்டு 77 இன்ட்டு 35. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 652190 சென்டிமீட்டர் கியூப். நம்ம என்ன கண்டுபிடிச்சது எல்லாம் வால்யூம்ன்றதுனால சென்டிமீட்டர் கியூப் வரும். ஓகே, ஸோ சென்டிமீட்டர் கியூப் தான் ஆன்சர். இதுக்கு வால்யூமோட யூனிட். ஓகே, சென்டிமீட்டர் கியூப் 652190 சென்டிமீட்டர் கியூப், அதான் வால்யூம் ஆஃப் கோன். இதான் ஃபைனல் ஆன்சர்.